உங்களை யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய நேரம் நீ யாருன்னு கேட்டா ஒண்ணு நம்ம பேரை சொல்லுவோம், இல்லை நம்ம பார்க்குற வேலையை சொல்லுவோம், அந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிறேன்னு சொல்லுவோம், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த மொழி பேசுறேன்னு நம்ம சொல்லுவோம், அல்லது இப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய அடையாளம். ஆனா நம்ம யாரு அப்படின்றத உண்மையான அடையாளத்தை எங்க பார்க்கலாம்? என்னை குறிச்சு நீங்க அறியணும்னு சொன்னா, நான் வெளியே போறேன், ஒரு டீ கடையில ஒருத்தர் என்ன பார்க்குறாரு, அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறேன், அவருக்கு என்ன தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியும்னு சொல்லுவார். என்னை பத்தி அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒரு 3% இருக்கும். அவர் என்னை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறாரு இல்லையா, அது நான் கிடையாது. என்னை குறித்து அவரது புரிதல் அது. இப்ப அதே நீங்க என்னுடைய நெருங்கிய நண்பர்களிடத்தை என்னை பத்தி கேட்டீங்கன்னா, என்னை நேற்று பார்த்து பேசினவர் என்னை பத்தி சொல்றதும், வருஷமா என் கூட இருக்கிற என்னுடைய நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பத்தி சொல்றது அதிகம். இந்த மனுஷன் அப்படி இல்லப்பா, இந்த மனுஷன் இப்படிப்பட்டவர், இவருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி யார் சொல்லலாம்? என் க்ளோஸ் உள்ளவங்க. ஆனா என்னுடைய நெருங்கிய கூட இருக்கிறவங்க என்னை பத்தி சொல்றது உண்மை கிடையாது. அவங்களுக்கு ஒரு 20% என்னை பத்தி தெரியும், அவ்வளவுதான். என்னை இன்னும் அதிகமா யாருக்கு தெரியும்னா, என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும். 24 மணி நேரமும் என்னை வாட்ச் பண்றாங்க, என்ன பண்றேன், என்ன பேசுறேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அறிமுகமானவர்களை விட என்னுடைய நண்பர்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய நண்பர்களை விட என் குடும்பத்திற்கு வார்த்தை துணைக்கு என்ன அதிகமாக தெரியும். ஆனா அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. அவங்களுக்கு என்னை பத்தி பாதி தான் தெரியும், 50% தான் தெரியும். எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தெரியாது. யாரையுமே இந்த உலகத்துல முழுமையா அறிகிறது. நம்ம ஒருத்தரை குறிச்சு பேசுறது கம்மி, ஒருத்தரை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அவர் வெளியில எப்படி பேசுறாரு, நடக்கிறாரு, எப்படி இடைப்படுறாரு. நீங்க வருஷக்கணக்கா இருந்தாலும், வருஷக்கணக்கா கூடயே ஒரே ரூமுக்குள்ள வாழ்ந்தாலும் அவரால் புரிஞ்சுக்க முடியாது. என்னைய பத்தி நான் ஒன்று அறிஞ்சு வச்சிருக்கேன். என் நண்பர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு, என் குடும்பத்துக்கு தெரியாத என்னுடைய அந்தரங்க பக்கம்னு எனக்கு ஒன்று தெரியும். என்னைய பத்தி நான் ஒண்ணு அறிஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் விட கூட நான் யாரு, நான் எப்படிப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைய பத்தி நான் அறிஞ்சு வச்சிருக்கிறதுமே உண்மையானது கிடையாது. என்னைய பத்தி நான் அறிஞ்சு வச்சிருக்கிறதுமே போலியான. என்னைய பத்தி நான் அறிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே குறைவான அறிவுல. என்னைய பத்தியான தவறெல்லாம் நான் எப்பவுமே கம்மியா பார்ப்பேன். என்னைய பத்திய நன்மைகள்லாம் நான் பெருசா பார்ப்பேன். என் மனசாட்சியின்படி நான் ரொம்ப யோக்கியமா நீதியா இருக்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதுவும் இல்லை. அப்ப என்னைய பத்தி யாரு தான் சொல்ல முடியும்? என்னைய பத்தி யாருக்கு தான் தெரியும்? நான் யாருன்றது யாருக்கு தான் தெரியும்? தேவனை தவிர ஒருத்தருக்கும் தெரியாது. கடவுள் ஒருத்தருக்கு தான். கருவுல நீங்க உண்டானதுல இருந்து உங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய வயிற்றுல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, இந்த உலகத்துல குழந்தையா பறக்கும்போது என்ன பண்ணீங்க, உங்களுடைய சுபாவம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்க எதை விரும்புவீங்க, எங்க இருப்பீங்க, எப்படி வாழ்வீங்க, என்ன பேசுறீங்க, உங்களுடைய விலை என்ன, உங்க வாழ்க்கையினுடைய மரணம் என்ன, உங்க நித்தியத்தினுடைய விளைவு என்ன, இது எல்லாம் அவருக்கு மட்டும் தான் தெரியும்.